Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai. BTech CSC, AINML, AINDS, Cyber Security, IT and ECE. சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் அறிமுக இயக்குனர் AR ராகவேந்திரா இயக்கத்தில் வெளியாயிருக்கும் ஃபேண்டசி படமான மாயக்கூத்து அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்ப கட்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் நல்லாவே இருந்தது. பட் இது ஃபேண்டசி படம் அப்படிங்கிறதுக்கான ஓப்பனான ஹிண்ட் எதுவும் ட்ரெய்லரில் எனக்கு தட்டுப்படல. பட் ஒரு அனுமானம் இருந்தது, ஒருவேளை இந்த ஆங்கிளில் போகுமோ அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் படமும் இருந்தது. இந்த படத்தில் இருக்கிற அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவு சிறப்பாக ஒர்க் ஆயிருக்கு, படத்தில் இருக்கிற மற்ற பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் என்ன, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒன்லைன் சொல்கிறதுக்கு முன்னாடி மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட் அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவு பெரிய ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் இந்த ரிவ்யூ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த டிஸ்க்ளைமர். ஒன்லைனில் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதையின் நாயகனாக நாகராஜன் கண்ணன். அவர் ஒரு தொடர்கதை எழுத்தாளராக இருக்காரு. பத்திரிகைகளுக்கு தொடர்ந்து கதைகள் எழுதிட்டு இருக்காரு. பட் அது ஒரு நலிவடைந்து வர ஒரு ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த பத்திரிகை நடத்துகிற எடிட்டரே நிறைய ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறாரு. பட் ஸ்டில் இவர் வேற வாய்ப்புகள் தேடாமல் ஒரு சீரியலுக்கு எழுதலாம் அந்த மாதிரிலாம் போகாமல் தொடர்ந்து தொடர்கதை மட்டும்தான் எழுதுவேன் அப்படிங்கிறத அடம் பிடிச்சி வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு 3 தொடர்கதையை எழுதிட்டு இருக்காரு. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் எழுத அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அது எல்லாமே ரியல் லைஃப்ல இவரோட இன்டராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர்கிட்ட கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களோட கதாபாத்திரங்கள் ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த ஃபேண்டசி பிளஸ் ரியாலிட்டி அப்படிங்கிற அந்த லைன்ஸ் பிளர் ஆகிறப்போ, 2 உலகமும் கொலைட் ஆகிறப்போ, அதை நாகராஜன் கண்ணன் எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணாரு, அந்த ரைட்டர் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் அவர்கிட்ட இருந்து மாறிச்சா இல்லையா, அவர் கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் என்ன, டோட்டலாவே இந்த பிரச்சனையிலேருந்து அவர் வெளியே வந்தாரா இல்லையா அப்படிங்கிற சொல்ற படம் தான் இந்த மாயக்கூத்து. படத்துல நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். எழுத்தாளர் வாசனாக நாகராஜன் கண்ணன் அந்த ரோலுக்கு கச்சிதமான ஒரு பொருத்தமா இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்துல கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் இந்த கதையில அவர் தான் நாயகன் அப்படிங்கிறத நிறைய இடங்கள்ல கிளியராகவே எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் அதுக்கு இந்த மீட்டர்ல கச்சிதமா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எழுத்தாளருக்கு ஒரு சின்ன ஒரு ஹெட் வெயிட், ஒரு சின்ன ஒரு தலைக்கணம் இருக்கும் இல்லையா, அது அப்படியே படம் ஃபுல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு அட்வர்ஸான ஒரு டைம்ஸ்ல கூட அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறத மாறாம அந்த விஷயத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ற விதம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருந்தது. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு இடத்துல இந்த ஃபேண்டசியும் ரியாலிட்டியும் மிக்ஸ் ஆகிற இடம், அந்த ஃபர்ஸ்ட் அவர் அதை டிஸ்கவர் பண்ற இடம், அதுக்கு கொடுக்குற ஷாக்னு படம் ஃபுல்லாவே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கதைக்குள்ள வர கதை மாந்தர்கள்ல செல்வி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ஐஸ்வர்யா ரகுபதி நடிச்சிருக்காங்க. நீட்டான பெர்ஃபார்மன்ஸ், அந்த ரோலுக்கு ஒரு நியாயம் செய்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி அந்த ரோல், அந்த கதையில நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றது யாரு அப்படின்னா, ராதிகா அப்படிங்கிற கேரக்டர்ல கொஞ்சம் கிரே ஷேடு கலந்த ஒரு கேரக்டர்ல ரேகா குமணன் வந்துட்டு போறாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாவே ஸ்டெல்லராகவே இருந்தது. அவங்க மேல நமக்கு அதீத வெறுப்பு வரணும், அதை சிறப்பாகவே திரையில கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு நிச்சயமா அப்ரிசியேஷன். இவங்களை தாண்டி தெரிஞ்ச முகங்களா வர சாய் தீனா, SK காயத்ரி, பிரகதீஸ்வரன், மு ராமசாமி சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. அந்த கதாபாத்திரங்களும் கொஞ்சம் மெச்சூரிட்டியான பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டிருக்கு, அதை ஆப்டாவே டெலிவரி பண்ணியிருக்காங்க. பட் எல்லா கதாபாத்திரங்களும் வெவ்வேறு வகையில் எழுதப்பட்டிருக்கு, வெவ்வேறு டைமென்ஷன்ஸும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவே நிச்சயமா பாராட்டத்தக்கது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இதை தாண்டி ரொம்பவே இந்த படத்தில் இம்ப்ரெஸ் பண்ணுறது யார் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன சீன்ஸில் அங்கங்கே வந்துட்டு போகிற பத்திரிகையோட எடிட்டராக வர டெல்லி கணேஷ் சார் தான். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாக பாராட்டத்தக்கது. ஒரு நிச்சயமாகவே ஒரு 20 வருஷம் ஒரு பத்திரிகை நடத்துகிற ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் அவர் வர காட்சிகள் எல்லாமே வந்தது. அவரோட ஆக்டிங்கை தமிழ் சினிமா மிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்னோவேட்டிவான பிளாட்டோட வந்திருக்காரு டைரக்டர் AR ராகவேந்திரா. அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிற M ஸ்ரீனிவாசன் அண்ட் நாகராஜன் கண்ணன் 2 பேருமே ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ல பங்காற்றிருக்காங்க. அவங்களோட பங்களிப்புமே நிச்சயமா பாராட்டத்தக்கது. ஏன்னா ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்டோரி, அதை நமக்கு புரியுற மாதிரி கன்வே பண்ணும். அந்த சேலஞ்சை இந்த ரைட்டிங் டீம் பர்ஃபெக்டாக ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. ஓரளவு நமக்கு புரியுற மாதிரியான ஒரு படமாகவும் இது டெலிவரி பண்ணியிருக்காங்க. அதுக்கே அப்ரிசியேஷன்ஸ். அதே மாதிரி படம் பேச வந்த அரசியலையும் ரொம்ப தெளிவாகவே பேசியிருக்காங்க. ஃபேண்டசி படமாக இருந்தாலும் அதில் ஒரு சோஷியல் கான்சியன்ஸோட ஒரு விஷயம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை சொன்ன விதமும் நிச்சயமா நல்லாவே இருந்தது. ஒரு ரைட்டர் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், ஒரு சீரோ டைப்பிங் அப்படிங்கிறதுக்குள்ள அவங்க எப்படியெல்லாம் மாட்டக்கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே பேசியிருக்காங்க. ஒரு ஏரியாவிலேருந்து வந்தால் அவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தால் அவங்க இப்படியான ஒரு மனிதராக தான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த பொது மனப்பான்மையை பிரேக் பண்ணணும். அதுதான் கிரியேட்டர்ஸோட வேலை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே உணர்த்திருக்காங்க. இன்னும் ஆப்டா சொல்லணும் அப்படின்னா, ஸ்பைடர்மேனோட டைலாக் தான் இந்த படத்துக்கு பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மெசேஜ் தான் இந்த படம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கு. அந்த இன்டென்ஷனுக்கு நிச்சயமா பாராட்டுகள். அண்ட் இதே மெசேஜ் ரைட்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் பொலிட்டீஷியன்ஸ், லா மேக்கர்ஸ்லேருந்து பல அதிகாரிகளுக்கும் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் சொல்கிற மாதிரியே இருக்கிறது அப்படிங்கிறது இந்த படத்தில் இருக்கிற இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் கடவுளே கூட கேள்வி கேட்குற மாதிரியான வசனங்களும்
காட்சிகளும் படத்துல இருந்திருக்கு. அதுவுமே நிச்சயமா அந்த ஃபேண்டசி ஆங்கிள் அப்படிங்கிறத தாண்டி பொலிட்டிக்கலாகவும் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கலாகவும் நேர்த்தியான ஒரு அவுட்புட்டை இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஷூ ஸ்ட்ரிங் பட்ஜெட்ல இந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை கொண்டு வந்தது நிச்சயமா பாராட்டத்தக்கது. படத்தோட செகண்ட் ஹீரோனா என்ன பொறுத்த வரைக்கும் சுந்தர் ராமகிருஷ்ணனோட சினிமோட்டோகிராஃபி தான் எக்ஸலண்டான ஒரு ஒர்க். அதுவும் ஒரு பிளட் வந்து அப்படியே தரையில வந்து வலிஞ்சிட்டு இருக்கும். அதுல ஃபேஸோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அந்த ஷாட்டை பர்ஃபெக்டாக எடுத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் சிஜி மேபி ஆட் பண்ணிருக்கலாம், பட் ஸ்டில் அந்த ஷாட்டோட ஃப்ரேமிங்கும் அது கம்போஸ் பண்ண விதமும் அட்டகாசமா இருந்தது. இந்த மாதிரி நிறைய காட்சிகள் படம் ஃபுல்லாவே ரொம்ப அந்த கம்போசிங்கா நமக்கு மைண்ட்ல நிக்கிற மாதிரியே இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபிக்கு அப்ரிசியேஷன்ஸ். அதுக்கு ஆப்டா சப்போர்ட் பண்ணியிருக்கு நாகுரான் ராமச்சந்திரனோட எடிட் பேட்டர்னும். இந்த படத்துல அதாவது இந்த ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்கிரீன் பிளேவை புரியற மாதிரி சொல்றதுக்கு எடிட்டரோட பங்கும் ரொம்பவே முக்கியம். அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த படத்துல காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அஞ்சனா ராஜகோபாலன் இசையில ஒரு 5 பாடல்கள் இந்த படத்துல இடம்பெற்றிருக்கு. எல்லாமே மாண்டேஜா கதையை டிஸ்டர்ப் பண்ணாம தான் வருது. எக்ஸப்ட் ஒரு ஆர்ட் ஒர்க் வச்சு ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கரா ஃபீல் ஆச்சு. பட் அதர் தட் நல்ல ஒரு அவுட்புட்டை மியூசிக்ல கொடுத்திருக்காங்க. பின்னணி இசையும் இந்த படத்துக்கு ஆப்டாவே இருந்தது. படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த மாதிரியான ஒரு ஃபேண்டசி நாட் அப்படிங்கிறது திரைக்கு புதுசுல தான். ஏன்னா நிறைய படங்கள் இந்த மாதிரியான சிமிலர் ஒன்லைன்ல ஹாலிவுட்லயோ இல்லை மற்ற லாங்குவேஜ்லயோ நம்ம நிச்சயமா பார்த்திருப்போம். இன்ஃபேக்ட் படத்திலேயே கூட அதை ஸ்பூப் பண்ற மாதிரியான விஷயங்களும் இடம்பெற்றிருக்கு. இன்ஃபேக்ட் உத்தமபுத்திரன் படத்துல விவேக் வந்து சொல்லுவாரு, அதாவது நான் எழுதின கேரக்டர்ஸ், நான் நினைச்ச கேரக்டர்ஸ்லாம் ரியல் லைஃப்ல அப்படியே வராங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கிளிப்பு கூட படத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்க. மெட்டாவா இருந்துச்சு அந்த ரெஃபரன்ஸ். அதே மாதிரி நோலன் படம் மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கமெண்ட் வரும். இது எல்லாமே படத்துல செல்ஃபாவே வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த தாக்கம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட்டர் 3 ஸ்டோரி எழுதுற மாதிரி தான் கதை வந்து ஆரம்பிக்குது. பட் போக 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 ஒரு ஸ்டோரிக்கு மட்டும் தான் பிரதானமான வெயிட்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வர கேரக்டர்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மற்ற கதையில் வர கதாபாத்திரங்கள் அங்கங்கே சில இடங்களில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது. அதே மாதிரி கதைக்குள்ள கதையாக இந்த 3 ஸ்டோரிகளுக்கும் ஒரு கிளைமேக்ஸ் செட் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளைமேக்ஸுங்கிறது ஒரு ஸ்டோரிக்கு மட்டும் கன்வின்சிங்காக இல்லாத ஒரு விஷயமா இருந்தது. அது ஒரு அம்மாவை இழந்த பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி வரும். அதோட எண்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் அதுக்கு முந்தின காட்சியிலேயே முடிஞ்சிட்ட ஒரு ஃபீல் இருக்கு. அதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஒரு சீன் எக்ஸ்ட்ராவா இன்னும் அதீத ஃபேண்டசி ஆங்கிளுக்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா நிச்சயமா ஒரு இன்னோவேட்டிவான ஒரு கான்செப்ட். அதை இன்ட்ரெஸ்டிங்காகவும் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் வைஸும் படத்தில் எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிறது இன்னொரு பாசிட்டிவான விஷயம். அதனாலே இதை வந்து ஒரு குட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி நான் ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வியூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இன்றைய மாணவர்கள் அதிகம் விரும்பும் ஐடி, ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ போன்ற பிடெக் படிப்புகளை வழங்குகிறது மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம். 2025-26 ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.